அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி இதில் நம்ம முந்தைய வீடியோவில் ஒரு வெக்டர் கால்குலஸில் கிராடியன்ட் அதை வச்சு ஒரு மூணு ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ அதே வெக்டர் கால்குலஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் பார்க்கலாம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபோர்த்து ப்ராப்ளம் அங்கே தேர்டு முடிச்சதுனால இங்கே ஃபோர்த்து ப்ராப்ளம் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பை, அது வந்து கொடுத்துருக்காங்க. பை கொடுத்துருக்காங்க. கேட்டுக்கிறது வந்து டெல் பை கேட்டிருக்காங்க. டெல் பை வந்து இது வந்து ஷோ தட், அதாவது ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஈஸி தான். பை எழுதுகிறோம், அப்புறம் டி பை பை டிஆர் எழுதும். இப்போ நம்ம டெல் பை வந்து என்ன எழுதணும், டெல் பைக்கு வந்து ஃபார்முலா இது. இப்படியும் பண்ணலாம். இன்னொரு விதமாக எப்படி பண்ணலான்னா, பைன்னு கொடுத்துருக்கோம்ல, அதை வந்து நம்ம எஃப் ஆஃப் ஆர் அப்படின்னு வச்சுக்கலாம். பையை எஃப் ஆஃப் ஆர் அப்படின்னு வச்சோன்னா நமக்கு டெல் பை எழுதும்போது என்ன ஃபார்முலா வரும்னா 1/r இன்ட்டு எஃப் ஆஃப் ஆர் இன்ட்டு ஆர் வெக்டர் வரும். இந்த ஃபார்முலா எழுதலாம். எல்லாம் ஒன்று தான், அதே தான். ஃபஸ்ட் நம்ம வந்து எஃப் ஆஃப் ஆருங்கிறது டி பை பை டிஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்க பைக்கு ஃபஸ்ட்டு நம்ம டெரிவேஷன் கண்டுபிடிக்கணும். டெரிவேஷன் கண்டுபிடிச்சிட்டு ஆரால் டிவைட் பண்ணி பக்கத்தில் இன்ட்டு ஆர் வெக்டர் போட்டால் போதும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு டெரிவேஷன் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ 3r² டெரிவேஷன் ஈஸி, ஏன்னா r² 2r வரும். ஸோ 3 × 2 2r 6r ஆயிடும். அப்புறம் -4 r பவர் -1/2க்கு கண்டுபிடிக்கும்போது -1/2 முன்னாடி வந்துடும், 1/2. அப்புறம் 6 பவரில் -1/2லேருந்து இன்னொரு -1. அப்போ இது கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ஒரு -2 r, இது வந்து கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் -2 -3/2. நெக்ஸ்ட் வந்து என்ன வருதுன்னா, இந்த வேல்யூ ஆல்ரெடி அங்கே எனக்கு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அதே மாதிரி r பவர் -3/2 கண்டுபிடிக்கிறோம். 6 இருக்குது, -3/2 இங்கே வந்துடும். அப்புறம் r பவர் -3/2 -1. ஸோ இதை கிராஸில் பண்ணாங்கன்னா -2, இப்போ -5/2 ஆயிரும். அதான் இங்கே எழுதிப்பாங்க -5/2. நெக்ஸ்ட்டு டி பை டிஆர் கண்டுபிடிச்சாச்சு. அதுதான் இதில் கிடச்சிருக்குது. இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இந்த வேல்யூ அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுட்டு பை ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் டேர்ம் 6r ஆரால் டிவைட் பண்ணுறோம். செகண்ட் டேர்ம் 2r -3/2, அதையும் ஆரால் டிவைட் பண்ணுறோம். -9r -5/2 பை ஆர். எல்லாத்தையும் ஆரால் டிவைட் பண்ணும்போது இங்கே ஆர் டிவைட் ஆகிடுச்சுன்னா 6 வரும். இங்கே ஆர் வந்து நம்ம நியூமரேட்டர் கொண்டு போயிட்டோம்னா இங்கே ஒரு -1 ஆயிரும். அப்போ இங்கே கிராஸில் போகும்போது 2r பவர் -5/2, இங்கேயே அந்த மாதிரி மைனஸ் வரும். ஸோ -7/2 இந்த மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆர் வெக்டர் போட்டிருக்காங்க. இதில் வந்து 2 வந்து காமனாக எடுத்து எழுதியிருப்பாங்க. ஸோ எல்லாமே நம்ம செய்கிறது தான், அதாவது சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபார்முலா படி வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, பை கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன டைரக்ஷனில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பை எழுதிக்கலாம். பையிலேருந்து டெல் பை கண்டுபிடிக்கிறோம். டெல் பைக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், இங்கேயும் ஃபார்முலா எழுதியிருக்காங்க.
அதுக்கடுத்து இந்த பாயிண்டில் நம்ம அப்படிங்கிறதுனால என்ன செய்கிறோம், எக்ஸுக்கு வந்து 1, ஒய்க்கு -1, இசட்டுக்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணி டெல் பை கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் வெக்டர் கேட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து கொடுத்துருக்க வெக்டரை நம்ம ஏ வெக்டர் அப்படின்னு வைக்கிறோம். ஸோ ஏ வெக்டருக்கு நம்ம ஏ கேப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கேப்புக்கு என்ன ஃபார்முலா, ஏ வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். ஸோ இதுக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மாடுலஸ்ங்கிறது இந்த கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி மறுபடியும் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் போதும். ஸோ இது √6 வருது. அப்போ இதில் ஏ வெக்டர் பை √6ன்னு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னால் என்ன மீனிங்னா டெல் பை டாட் ஏ கேப், டெல் பை டாட் ஏ கேப். ஸோ டெல் பை ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன இருக்குது, 3 இருக்குது, 3 இருக்குது, 12 இருக்குது, 3i 3j 12k. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, ஏ கேப்புக்கு 1/√6 இருக்குது. அது போக கோஎஃபிஷியன்ட்டு 1, 2, 1 இருக்குது. அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணால் இது ஒரு 3, இது ஒரு 6, இது ஒரு 12. 3 + 6 9, 9 + 12 21/√6. ஸோ 21 நம்ம என்ன எழுதலாம், சரி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம். டுவெண்ட்டி 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். 21 இருக்குல்ல, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 2√6 வரும். ஸோ இது என்ன எழுதலாம், 42ன்னு எழுதலாமா. இங்கே 2√6 இருக்குது. ஸோ 42 என்னென்னு எழுதலாம், 7 × 6/2 × √6ன்னு எழுதலாம். 6 என்னென்னு எழுதலாம், √6 × √6ன்னு எழுதலாம். ஸோ √6 × √6 கேன்சல் ஆயிடும். 7√6/2. நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு இப்போ 5th ப்ராப்ளம் பார்த்தோம். இது 6th ப்ராப்ளம். இது ஈஸி தான். இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும், கடகடன்னு முடிச்சிடலாம். இது என்னென்னா பை கொடுத்துருவாங்க XYZன்னு, டெல் பை கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் வந்து 1,2. இப்போ டெல் பைக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ∂π/∂x, அதாவது எக்ஸை வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ இது 1 வந்துடும். ஒய்யை வச்சு கண்டுபிடிக்கும் போது ஒய்க்கு 1 போட்டோம்னா XZ கிடைக்கும். இசட்டுக்கு பண்ணும்போது இசட்டுக்கு 1 போடுவோம். ஸோ XY கிடைக்கும். இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் டெல் பை கிடச்சிடும். இப்போ பாயிண்ட் வந்து 1 to -1ங்கிறதுனால எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 2, இசட்டுக்கு -1. ஸோ அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம் போகும். இதே தான் 7th ப்ராப்ளமும். 7த்துக்கு அதே தான், பை கொடுத்துருக்காங்க, டெல் பை கண்டுபிடிக்கணும். ஸோ பைக்கு x² + yz². ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது 2xy ஆகும். இங்கே ஒய்யை வச்சு பண்ணும்போது ஒய்க்கு வந்து 1, ஸோ என்ன ஒரு z² வரும். இங்கே வந்து ஒய்க்கு 1, ஸோ x², ஸோ x² + z². நெக்ஸ்ட் இசட் வச்சு பண்ணும்போது இது போயிடும், இது மட்டும் இருக்கும் 2yz. இது அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட் எதுவும் கொடுக்கல அப்படிங்கிறதுனால நமக்கு என்ன தேவையில்ல, பாயிண்ட் வேல்யூ வந்து தேவை. நெக்ஸ்ட்டு 8th ப்ராப்ளம். 8th ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல் பை = 2r வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன செய்யணும்னா நமக்கு வந்து ஆர் வெக்டர் அப்படின்னாலே என்னென்னா xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர். இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டு மீதியெல்லாம் பண்ணலாம். ஸோ டெல் பை கண்டுபிடிக்கணும். டெல் பை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு எக்ஸ் வச்சு பண்ணும்போது இது 2x², இது 2x, 2y, 2z, 2x, 2y, 2z. இது நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 காமனாக எடுத்துட்டோம்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஆர்னு வைக்கிறோம். ஸோ அதை ப்ரூஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 9th ப்ராப்ளம். 9th ப்ராப்ளம் டெல் பை தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாக் கொடுத்துருக்காங்க. லாக் ஸோ லாக் கொடுத்துருக்காங்க 9th ப்ராப்ளமில் லாக். இப்போ நம்ம பை கண்டுபிடிக்கணும். பைக்கு வந்து லாக் ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ d/dr வந்து 1/rன்னு வச்சுக்கலாம். நமக்கு டெல் பை வந்து இப்போது இங்கே XYZங்கிற டேர்ம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். 1/r d/dr r வெக்டர். இப்போ 1/r இன்ட்டு இதுக்கு 1/r r வெக்டர். அப்போ 1/2 r வெக்டர்
அப்போ டெல் பை கேட்டாங்கன்னா ஆர் வெக்டர் பை ஆர் ஸ்கொயர் அவ்வளோ. அடுத்து டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கேட்டிருக்காங்க. டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் நம்ம ஏற்கனவே அங்கே பார்த்தோம்ல அதே தான். என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னு கேட்டாலே டெல் பை டாட் ஏ கேப். ஸோ ஏ கேப் தனியாக கண்டுபிடிச்சிக்கணும், டெல் பை தனியாக கண்டுபிடிச்சி பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ணி இதுக்கு டெல் பை என்ன வருது 2i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 4 கேப் என்னதானா அந்த பாயிண்டில். அதுக்கப்புறம் ஏ ஏ ஏ கேப் கண்டுபிடிக்கணும், ஏ வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். அதுக்கு இங்கே கிடச்சிருக்குது. ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தோன்னா போதும் 8/3. ஸோ ரிமைனிங் ப்ராப்ளம் வந்து நம்ம